சேனல்ல இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் தேசிய ஜோதிட மகளிர் குழுல கனகாம்பாள் மேடம் அவங்க தலைவரா இருக்காங்க. நான் திருநெல்வேலி மாவட்ட தலைவரா இருக்கிறேன். இதுல என்னுடைய பெயர் வந்து சிம்மம் உமா மகேஸ்வரி. நான் பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், ஹோமியோபதி படித்திருக்கிறேன். மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து வருகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கனகாம்பாள் மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2026ஆம் ஆண்டு நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2026 கோச்சார பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. 2026 பிறக்கிறது கன்னி ராசிக்குனே பிறக்கிற மாதிரி உங்களுக்கு தான் முதல்ல முக்கியமான ஒரு ஹாப்பியான நியூ இயரா இந்த 2026 இருக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி முதல்ல நம்ம குரு பயிற்சியை எடுத்துக்கிடுவோம். குருவை வச்சு சுபகிரகமான குரு உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு, அவருடைய எப்படி இருக்க போகுது, அந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். எப்போதுமே கன்னிராசிக்காரங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பார்க்கக்கூடியவங்க, பெர்ஃபெக்ட்னு இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து எப்போதும் ஒரு அதிக யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியா வந்து மக்களை கவரக்கூடியவங்க, பொது மக்களோட அதிகமான பழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க, அதிகமா நண்பர்கள் கிட்ட அதிகமா அட்டாச்மெண்டா இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு மிதுனத்துல உட்கார்ந்துருந்தாரு. மிதுனத்துல உட்கார்ந்திருந்தாலும், மிதுனத்துல 10ல குரு இருந்தாலும் நிறைய கொஞ்சம் வேலையில வந்து ஒரு நிறைய பாலிடிக்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேர்மையா போயிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல நிறைய பாலிடிக்ஸ் ஏற்பட்டு 2025ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கடந்த ஒரு மாசமா திரும்ப குரு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்திருந்தாரு. வரும்போது நல்ல என்ஜாய்மெண்ட் தான், உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்தாரு. இப்ப திரும்பி மீண்டும் மிதுனத்துக்கு போயிட்டாரு. மிதுனத்துக்கு போனாலும் அவர் ஒண்ணும் உங்களுக்கு வந்து குறைவு கிடையாது. இப்ப இந்த 2026ல குரு வந்து உங்களுக்கு 11லான லாபஸ்தானத்துல கடகத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களை லாபத்தை வந்து அள்ளி கொடுக்க போறாரு. அதுவும் அவர் வந்து இருக்கிறது கடகம், சந்திரனுடைய வீடு. அப்படிங்கும் போது அவர் நேரம் உங்களுடைய அவருடைய பார்வை வந்து உங்களுடைய 3ஆம் பாவம், 8ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவத்தை பாக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சி எல்லாமே கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி கடகத்துக்கு வரும் பொழுது அது மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா மே மாசத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. அது மாதிரி அவர் 9ஆம் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு. பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய வீட்டுல சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு அந்த குருவானவர் உங்களுடைய லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால நிறைய திடீர்னு பணங்கள் ஏற்படும், பண வரவு ஏற்படும். வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல இன்கிரிமெண்ட் வரும், பதவி உயர்வு வரும், நினைச்சது எல்லாம் அடையக்கூடிய இடத்துல அதுவும் உச்ச குருவா வராரு, சாதாரணமா வரல. உச்ச குருவினுடைய பார்வை ரொம்ப மகிழ்ச்சியே கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க டல்லா இருந்துட்டு இருப்பீங்க, இவனா இப்படி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்க. அப்படியே நொந்து போயிருக்கிறவங்க சூப்பரான நிலைமைக்கு வரப்போறீங்க. இந்த அளவுக்கு அதிகமான நல்ல எங்க இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி குரு பாத்துட்டாரா, குரு 11 வந்துட்டாரா, நமக்கு சிறப்பு தான் அப்படிங்கறத நீங்க தைரியமா இந்த 2026 ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு அமைப்புல வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்ப வந்து சனி பகவான் வந்து 7க்கு வராரு. கண்டக சனி. கண்டக சனினோன்னு ஐயோ எனக்கு கண்டக சனி வருதே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்க வேண்டாம். ஒன்னும் நடக்காது. கொஞ்சம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் சொல்லிட்டே இருப்பீங்க. பார்ட்னர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் தான் நீங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சுக்கணும். வாயை வந்து மூடிக்கணும், பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும். மே மாசம் அவர் வந்து குரு வந்து கடகத்துக்கு வார வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப அமைதியா இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில நட்பு, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க. அப்படியே பார்ட்னர்ஷிப்ல இருந்தாலும்
கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ப கூடுமானவரை புதுசா இந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப் போடுறத நீங்க வந்து தடுத்துக்கணும். இந்த குரு, இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 7ல உட்கார்ந்து கண்டக சனி நடக்கும் பொழுது அவர் நேரா வந்து உங்களுடைய லக்னத்தையும் பார்ப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இருக்கும். அதிகமான கொஞ்சம் சுறுசுறுப்பா இயங்க முடியாது. அதனால உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா பாத்துக்கிடணும். அந்த சோர்வு உங்களை வரவிடாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அது என்ன, கருப்பு உளுந்து அத வந்து சனிக்கிழமைகள்ல வச்சு சாப்பிடுங்க. ஆஹ் ஆஹ் இது அந்த மாதிரியான சனி பகவானுக்குரிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்க அத வழிபாடு பண்றது, சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துக்கு போய் சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றது, இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால இந்த சனி பகவான் 7ல உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு 3 விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். ஒண்ணு, கணவன் மனைவி பிரச்சனையில எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிடணும், பேச்ச குறைக்கணும். பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கவே கூடாது. எப்பயுமே பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் யோசிச்சுட்டே இருக்கிற நீங்க பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அது பெரிய பிரச்சனையில கொண்டு பிரிவை கொண்டு விடும். நீங்க சும்மாதான் இருப்பீங்க. ஆனா அந்த கண்டக சனியான தன்னால வந்து பிரச்சனையா, எப்பா நான் சும்மா தானப்பா இருக்கேன், வாலண்டியரா வந்து ஒம்பளுக்கிறீங்களப்பா அப்படின்ன மாதிரிதான் வரும். அதனால ஒரு எச்சரிக்கையா நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நமக்கு இப்படி இருக்கு, இந்த நேரம் நம்ம வந்து பொறுமையா இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்துக்கிடலாம். ராகுவானவர் 6ஆம் இடத்துல இப்ப உட்கார்ந்துருக்காரு. கேதுவானவர் உங்களுடைய 12ல உட்கார்ந்துருக்காரு. 6ல ராகு உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதுக்கு எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். சோ அதனால அதெல்லாம் வந்து நீங்க 6ல ராகு உட்கார்ந்து இருக்கிறது நன்மையை செய்யக்கூடிய அளவு, வெற்றியை தரக்கூடிய அளவுலயும் தான் இருக்கு. அதனால பயந்துக்கிட வேண்டாம். ஹெல்த்த கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுலயும் ரொம்ப பெருசா ஒண்ணும் பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இப்போ 4ல இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் 4ல உட்கார்ந்துருக்கு. இந்த 4 கிரகங்கள் இன்னும் வந்து ஆரம்பத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், உங்களுக்கு வந்து எல்லா யோகங்களையும் அள்ளித்தரக்கூடிய, படிப்புல இருக்கிறாங்க அள்ளித்தரக்கூடிய அமைப்புல இருக்கு. இப்ப படிப்புல இருக்கிறவங்க வந்து படிப்பு மேன்மை அடையும். அதாவது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு, பெரிய அளவுல வந்து சாதனைகள் படைக்கக்கூடிய அளவுல, வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அளவுல 4ஆம் பாவத்துல இப்ப வந்து கிரகங்கள் இருக்கு. அவங்க இன்னும் வந்து 5 இயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களானது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் வந்து 5க்கு போகும்போது, இவனாடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சிந்தனைகளும், புதிய புதிய கற்பனைகளும், ஆன்மீகத்துல அறிவும், அதாவது உங்களுடைய செயல்பாடுகளே வித்தியாசமா இருக்கும். மேல இருந்து பிரபஞ்சத்தில இருந்து ஒரு பேராற்றல் உங்க மேல இறங்க போகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சோர்வா இருந்தவங்க எல்லாரும் சூப்பரா இருக்க போறீங்க. உங்க பிள்ளைகளால உங்களுக்கு அதிக அளவுல பெருமை கிடைக்க போகுது. பிள்ளைகள் நிறைய வெற்றி வாய்ப்பையும் பரிசுகளையும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு தான். பிள்ளைகளை வைத்து கவலையா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் பிறந்துருச்சு. அதே மாதிரி இந்த 5ஆம் பாவம்ங்கும் போது உங்களுடைய மனநிலைய சொல்லும். அது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புல 5ல லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்கும் போது பூர்வீக சொத்துக்கள், பூர்வ புண்ணியத்தினால வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. குலதெய்வத்தை தேடாதவங்க கூட இந்த நேரம் குலதெய்வத்தை தேடி போகக்கூடிய அமைப்பு. கேது 12ல உட்கார்ந்திருக்காரு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வீங்க. ஆன்மீகமான கோவில்களுக்கு நிறைய செய்யக்கூடிய, கோவில்களுக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு இடமா சென்றுட்டு வருவீங்க. சிவாலயங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் எல்லாமே உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி வந்து, ஏன்னா 5ஆம் பாவமும் நல்லா இருக்கு, 11ஆம் பாவம் 12ல கேது உட்கார்ந்திருக்காரு. அதனால இறை வழிபாடு மிக சிறப்பானதாக இருக்கு. புனித ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுடைய ஆன்மாவை வந்து நீங்க மீண்டும் நல்ல புனிதமான ஒரு அமைப்பை வந்து உங்களுடைய பாடியில வந்து நல்ல வைப்ரேஷன் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால ஸ்தலங்களுக்கு யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். நல்ல ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும். ஞானம் கிடைக்கும் கண்டிப்பாக. பணம் பெருகும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்லபடியா வந்து திருமணம் ஆகணுமா, குழந்தைகள் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். புதிதாக திருமணம் செய்யக்கூடியவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து சரியான முறையில வந்து ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. திருமணம் அமைப்பும் சிறப்பு தான், குறைவுலாம் கிடையாது. குரு பார்க்கும்போது எல்லாமே சரியா போயிரும். சோ சொல்லும் போது இந்த 2026 என்பது கன்னி ராசிக்கு சரவெடி தரமான அமைப்பு தான். எதுவுமே இல்ல. ஆனா உங்களுடைய சிந்தனை வந்து எப்பயுமே வந்து சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அதாவது டென்ஷன்
எப்போதுமே டென்ஷன். டென்ஷன் ஆகலைன்னா தான் உங்களுக்கு டென்ஷன் வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க. எப்பயுமே டென்ஷன் அப்படியே இருந்துட்டே இருக்கும். இதுவா? அதுவா? அதுவா? இதுவான்னு. ஏன்னா புதன் அது வந்து கொஞ்சம் க சிந்தனைகள் வந்து எப்பயுமே கன்ஃப்யூஷன் ஆயிட்டே இருக்கும். பெர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு வந்து குரு லக்கியா இருக்காரு. அதே மாதிரி சனி பகவான குரு பார்க்க போறாரு. அதனால அதிலேயும் நீங்க தப்பிச்சுட்டீங்க. 4, 5 இயக்கம் வந்து ரொம்ப 4ஆம் பாவம், 5ஆம் பாவத்தோட இயக்கம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆஹ் இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்பாராத அளவுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அத மாதிரி இடமாற்றம், வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு. அதனால யார் யார் என்னென்ன எய்ம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சூப்பரா நடக்க